அன்புள்ள தந்தையின் கப்பல் மிக அருகில் உள்ளது. நாங்கள் அவரை முத்தமிடுவோம். அன்பே, அவர் இன்று வீட்டிற்கு வரலாம். தெற்கே பயணிக்கும் மகிழ்ச்சியான காற்று என் வாயைச் சுற்றிக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. பிறகு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு, வா குழந்தை, நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன். அதனால் வெளியே செல்லும் அலைகளைப் பார்ப்போம். மேலும் இன்றே திரும்பி வா. தந்தையின் இதயம் எப்போதும் அருகில் இருப்பதாகத் தெரிகிறது. அவர் கேட்கலாம், ஆனால் யார் சொல்ல முடியும்? அல்லது நாம் சொல்லும் வார்த்தைகள் தெரியுமா? குடிசைச் சுவர் முழுவதும் சுற்றிலும் ஹனிசக்கிள் மிகவும் உயரமாக வளர்ந்துள்ளது. அது வாயிலுக்கு மேலே பார்க்கிறது. பூக்கள் மிக இனிமையாக விரைந்து வந்தன. அவர்கள் சந்திக்கும் சிறிய விதைகளை நாங்கள் சொன்னோம். அன்புள்ள அப்பா, அவர்கள் காத்திருக்கிறார்கள். முதலில் ஒரு வெள்ளைப்புள்ளியைக் காண்போம். வெகு தொலைவில் அங்கே வெளிச்சம் காலை மங்கலாக்கியது. அதனால் அவர் வருகை அமைதியாக இருக்கும். கனவில் இருந்து விழிப்பது போல் இருக்கும். அவரிடம் கைகளை அசைக்க. பின்னர் அவர் உங்களை உயர்த்துவார். மேலும் மக்களை விரைவாக கடந்து செல்லுங்கள். அங்கும் இங்கும் நிற்கிறது. அக்கம் பக்கத்தினரை கையால் அசைக்க. தெற்கு தேசத்தை பற்றி அவர்களிடம் கூறுங்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேளுங்கள். அவர் வெகு தொலைவில் இல்லை. இன்றைக்கு வருவார் என்று அம்மா சொன்னதற்காக அவள் முகத்தால் அதை அறிந்தோம். அவள் உன்னை பிடித்து முத்தமிட்டாள். இப்போது அவள் அங்கும் இங்கும் பிஸியாக இருக்கிறாள் மற்றும் இடத்தை பற்றி பாடுகிறார்.